ஹாய். 2 சைடும் மரங்களாக இருக்கிற ரோட்ஸ் பார்த்துருப்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா அவென்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், தே வாக்ட் டவுன் அ குவைட் அவென்யூ அப்படின்னு என்னென்னா அவங்க ஒரு அமைதியான சாலையில் நடந்து போனாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அகலமான ரோட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ரோட்ஸ்க்கு நேம் என்னென்னா புளூவார்ட். பாரிஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஒயிட் புளூவார்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா பாரிஸில் இருக்க ஒயிட் ரோட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாரிஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ஆலின்னா என்னென்னா சந்து, குறுகிய தெரு, சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் ஆலி. த தீஃப் எஸ்கேப்டு த்ரூ அ டார்க் ஆலி அப்படின்னா என்னென்னா தீஃப்னா திருடன், எஸ்கேப்னா தப்பிச்சு ஓடுறது. ஸோ திருடன் சின்ன டார்க்கான ஆலிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் வேர்டு என்னென்னா இன்னுன்னா என்னென்னா சின்ன சின்ன ஸ்டே பண்ணுற இடம் இருக்கும்ல ரோட் சைடில், அது பேர் தான் இன்னுன்னு சொல்லுவோம். சிறிய தங்கும் விடுதி. த ட்ராவலர்ஸ் ஸ்டேட் அட் அ ரோட் சைட் இன். ட்ராவலர்ஸ்னால் பயணிகள், ஸ்டேட்னா தங்குனாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பயணிகள் ரோட் சைடில் இருக்க தங்குற விடுதியில் தங்குனாங்க அப்படின்னு மீனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.